அந்த காலத்தில் தாலி கட்டி பொம்பளை பிள்ளைய தாலி கட்டி ஆனதுக்கப்புறம் சரி பாருங்க, அந்த தாலி கட்டினோன்னு தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, குளிக்கிற போது பெண்கள்லாம் கொஞ்சம் வைங்கிற மாதிரி குளிக்கிற போது மஞ்சள் பூசி குளிச்சாங்க. தாலி கயித்துல மஞ்சள் தடவுனாங்க. உடம்பெல்லாம் மஞ்சள் பூசி குளிச்ச மரபு நம்ம மரபு. அப்படி குளிச்சுட்டு இரவு கணவனோட பிள்ளைகளோட தூங்கும் போது அந்த மஞ்சள் வாசனையை நுகர்ந்தார்கள். மூக்கு வழியா உடம்புக்குள்ள போச்சு. அப்படி மஞ்சளை நுகர்ந்து நுகர்ந்து வாழ்ந்ததுனால நோய் இல்லாமல் இருந்த சமூகம். இன்னைக்கு ஒரு செய்தி தெரியுமா, தமிழ்நாட்டில் 100% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை. ஏன்? மார்பக புற்றுநோய். ஏன் வந்துச்சுன்னு தெரியுமா? மஞ்சளா இல்லை. காரணம், நம்ம போய் இப்போ கடையில் வாங்கிட்டு வந்து பூச்சி குளிக்கிறீங்க, கடையில் மஞ்சள் பொடியை வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கிறீங்க. ஆனால் அப்பா அப்படி இல்லை, மஞ்சக்கிழங்க வாங்கி உரசி குளிச்சாங்க. மஞ்சளை உரசும் போது கமகமன்னு ஒரு வாசனை வரும். அந்த வாசனை மஞ்சள்ல இருந்த வேதிப்பொருள். அந்த வேதிப்பொருளுக்கு ஆங்கிலத்தில் குர்குமின்னு பேரு. அந்த குர்குமின் தான் நமக்கு நோய் வராமல் தடுத்து வச்சிருந்த சமூகம் இந்த சமூகம். ஆனால் இன்னைக்கு என்னாச்சு, ஈரோடு தான் மஞ்சளுக்கு பேர் போன மாவட்டம். அதிகமாக மஞ்சள் விளைகிறது ஈரோட்டில். மஞ்சள் ஈரோட்டில் அதிகமாக விளையுது. ஆனால் அங்கே தான் புற்றுநோய்க்கு முதலிடம் தமிழ்நாட்டில். ஏன்? அப்போ உள்ளே இருந்த அந்த வேதிப்பொருளான குர்குமின் என்னாச்சு, ஆய்வு செஞ்சு பார்த்தா மஞ்சளை அரைக்கிற ஆளை இருக்கா, மஞ்சளை அரைச்சி பொடி பண்ணுறாங்க. பொடி பண்ணுற போது வேதிப்பொருளான குர்குமின்னை தனியாக நீக்கிட்டு வெறும் பொடியை மட்டும், பவுடரை மட்டும் தனியாக ஒதுக்குறேன். இப்போ குர்குமின் 2 மில்லிய பல கோடி ரூபாய்க்கு அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுது. நமக்கு கடவழியாக வர்றது ஒன்றும் இல்லாத அந்த பொடி, அதில் ஒன்றுமே இல்லை. அதை வாங்கி நீங்கள் முகத்தில் பூசினாலோ குழம்பு வச்சாலோ நோய் வராம தடுக்காது. காரணம், வேதிப்பொருளான குர்குமின் நீக்கப்பட்ட பொருள் என்ற மஞ்சளை தயவு செய்து தாய்மார்கள், குழந்தைகள் மஞ்சளை உரசி குளிங்க. இப்போ வெக்கம் அதிகமாக மஞ்சளை பூசுறதே இல்லை. துணியில் ஒட்டும், கழுத்தில் ஒட்டும், பக்கத்தில் பார்த்தா அது நல்லா தெரியும். அப்படி வளர்க்கக்கூடாது. எவ்வளோ மாண்பு படைத்த இந்த தமிழ் சமூகம் ஏன் இப்படி மாறியது என்பது. உப்பு கூட உப்பா இல்லை, உப்பு நைஸ் உப்பு, சால்ட்டுன்னு பேர் வச்சு அதில் அயோடின் என்ற வேதிப்பொருள் அதுவும் கலந்துருக்கு. அந்த நச்சு வேதிப்பொருள் தான் பெண்களுக்கு தைராய்டு, கர்ப்பப்பை புற்றுநோய் அத்தனை செய்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன், மீசை கவிஞன் பாரதி. பாரதிக்கு 11 மொழிகள் தெரியும். 11 மொழிகள் கற்றுக்கொண்ட பாரதி சொன்ன வார்த்தை, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். ஆனாலும் இன்னொரு வார்த்தை சொன்னார், செப்பு மொழி 18 உடையாள் எனினும் சிந்தனை ஒன்று உடையார். பிள்ளைகளுக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடும் போது அடுமனையில் போய் ஒரு ரொட்டி துண்டை வாங்கிட்டு வந்து அதில் மெழுகுவர்த்தியை ஊண்டி அந்த மெழுகுவர்த்தியை பற்ற வச்சு பிறந்த நாள் கொண்டாடுற குழந்தைய பூணு ஊதி அணைக்க சொல்கிற வேலைக்கு நம்ம மாறி இருக்கிறோம். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு என அறிவார்ந்த தமிழ் சமூகம் உணர வேண்டும். நம்ம தமிழர்கள் தமிழ் மரபு விளக்கு ஏற்றி பழக்கமே தவிர விளக்கை அணைக்கிற பழக்கம் இல்லை. அதனால குழந்தைகளுக்கு விளக்கேற்ற சொல்லிக் கொடுங்க. அதில் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க. ஒரு மரக்கன்று நட்டு வைக்க சொல்லுங்க. வசதி இருந்தால் ஏழை எளியவர்களுக்கு ஒரு துணி எடுத்து கொடுங்க. ஏதோ உங்களால் முடிஞ்சதை செஞ்சு அந்த குழந்தையை வாழ்த்துங்கள். ஆள் போல் தலைத்து அருகு போல் வேறு உண்டி வாழ்க என்று வாழ்த்துங்கள். ஆலமரம் எப்படி தலைக்கிறதோ, அருகு எப்படி பட்டு போனாலும் துளி விழுந்தோன்னு, மழை துளி விழுந்தோன்னு தளிக்கிறதோ, அதுபோல இந்த குழந்தைகள் எல்லாம் வாழ வேண்டும். நாளைய சமுதாயத்தை நலம் பெற செய்ய எல்லோரும் ஒத்துழைப்போடு இருக்க வேண்டும்.